அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் லேட்டஸ்ட்டாக கான்ஸ்டபிள் டிரைவருக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின விவரங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். மத்திய அரசு நிறுவனங்களில் இருக்க காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கான ஒரு நிறுவனமாக தான் எஸ்எஸ்சி செயல்பட்டு இருக்கு. அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்க பதவி தான் கான்ஸ்டபிள் டிரைவர். அதற்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதற்கான அப்டேட் பார்க்கலாம். இது பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டபிள் டிரைவர் மேல் இன் டெல்லி போலீஸ் எக்ஸாமினேஷன் 2025 அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 24/9/2025 15/10/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 15/10/2025 அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிடணும். இதை உள்வாங்கிக்கோங்க. மற்ற இந்த பதவிகளுக்கான மற்ற விவரங்கள் பார்க்கலாம். இந்த கான்ஸ்டபிள் டிரைவர் போஸ்ட்டுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 21,700 69,100 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஒரு குரூப் சி லெவலில் தான் இதோட சேலரி இருக்குங்க. அடுத்து வேக்கன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க கான்ஸ்டபிள் டிரைவருக்கு மொத்தம் 737 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதில் ஓப்பன் கேட்டகரிக்கு 654, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரிக்கு 83, ஆக மொத்தம் 737 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. இதில் ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த கேட்டகரியிலேருந்து இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு இந்தியராக இருக்கலாம். கண்டிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து அனைத்து விண்ணப்பதாரர்களும் அப்ளை பண்ணிக்கணும். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வயது வரம்பு உண்டு. குறைந்தபட்சம் 21 வயதாகவும் அதிகபட்சம் 30 வயதாகவும் இருக்கணும். வயது தளர்வும் கொடுத்துருக்காங்க. பொதுவாக கொடுக்குற வயது தளர்வு தான். SC/STக்கு 5 வருடங்கள், OBCக்கு 3 வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த வயது வரம்பையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இதற்கான மற்ற விவரங்கள் பார்க்கலாம். கான்ஸ்டபிள் டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணுங்க. இதை உள்வாங்கிக்கோங்க. அடுத்து வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் ஃபார் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலேஜ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைசன்ஸும் இருக்கணும். கூடுதலாக கல்வி தகுதியில் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். இதை உள்வாங்கிக்கிட்டு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்க கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதை அடுத்து நம்ம மற்ற விவரங்கள் பார்க்கலாம். அந்த பதவிக்கு இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எப்படின்னு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் கடைசியில். ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 100 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். ஒரு சிலருக்கு விலக்கு உண்டு. SC, ST, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் விண்ணப்ப கட்டணத்திலேருந்து விலக்கு கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா கேண்டிடேட்ஸும் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும் பொழுது ஆன்லைனில் இந்த அமௌண்ட்டை பே பண்ணுற மாதிரி இருக்கும், 100 ரூபா. ஓகேங்களா? அடுத்து எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குங்க. அது ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் என்னென்ன முறையில் உங்களுக்கு தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறது சொல்கிறேன். புதுச்சேரியில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். தமிழ்நாட்டில் எங்கே இருக்கும் அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, வேலூர் இங்கெல்லாம் உங்களுக்கு தேர்வு மையங்கள் வைப்பாங்க. இங்கே நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு இருக்கும். அதுக்கு பிறகு ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒன்று வைப்பாங்க. அதை தொடர்ந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ட்ரேட் டெஸ்ட், கடைசியாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வச்சு உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த கான்ஸ்டபிள் டிரைவர் போஸ்ட்டுக்கு இந்த முறையில் தான் தேர்ந்தெடுப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிடும். இதுக்கு சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனுக்கு என்ன சிலபஸ் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த எக்ஸாம் 100 கொஸ்டின்ஸ்க்கு 100 மார்க்குக்கு இருக்கும். அதில் பாருங்கள், சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் 20 கொஸ்டின்ஸ்க்கு இருக்கும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் 20 கொஸ்டின்ஸ்க்கு இருக்கும். நியூமெரிக்கல் எபிலிட்டி 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் ரோட் சென்ஸ், வெஹிக்கல் மெயின்டெனன்ஸ், டிராஃபிக் ரூல்ஸ், சிக்னல் வெஹிக்கல் அண்ட் என்விரான்மெண்ட் பொல்யூஷன், அதாவது பெட்ரோல் டீசல் வெஹிக்கல், CNG ஆப்ரேட்டட் வெஹிக்கல், நாய்ஸ் பொல்யூஷன், இது மாதிரி எக்ஸட்ரா. இதில் உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ்க்கு இருக்கும். ஆக மொத்தம் 100 கொஸ்டின்ஸ்க்கு 100 மார்க்குக்கு உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இந்த அடிப்படையில் தான் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா? மற்ற விவரங்கள் எல்லாம் நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த கான்ஸ்டபிள் டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண விரும்புகிற நண்பர்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள்.
உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுக்குறோம். அப்ளை பண்ணுறதுக்கு ssc.government.in அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சியோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்துட்டிங்க அப்படின்னா இதில் நோட்டீஸ் போர்டில் உங்களுக்கான அறிவிப்பை பார்த்துக்கலாம். இதில் அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இதில் இருக்கும் கான்ஸ்டபிள் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இந்த முறையில் தான் அப்ளை பண்ணணும். உள்ளே போயிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் கேட்கும். ஏற்கனவே நீங்கள் எஸ்எஸ்சியில் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் கொடுத்து உள்ளே போய்க்கலாம். புதுசாக இப்போ தான் இந்த போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ண வர்றீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுக்கும். ரிஜிஸ்டரில் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனை தரவாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேறு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.